Assalamu alaikum and good evening, my dear students. நிறைய மாணவர்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அமைவாக வந்து கொஞ்சம் மெட்ஸ் பேப்பரை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்க சார் 2024ன்னு சொன்னீங்க. ஸோ அதற்கமைய கொஞ்சம் இந்த மெட்ஸ் சீரீஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆன்லைனில் வந்து நிறைய கிளாஸஸ் இதுக்கு நான் கண்டுபட்டு இல்லை. 2024 பேப்பர்ஸ் செஞ்ச மாதிரியும் ஞாபகம் இல்லை. அப்படியே பார்ட் 1 செஞ்சாலும் பார்ட் 2 பார்ட் 3 சிங்கள வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரைட், கொஞ்சம் குயிக்காக ஃபர்ஸ்ட் கொஷனுக்கே போயிடுவோம். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதலாவது, it is estimated that 6 men will take 8 days to paint the wall of a house. If it is required to complete this task in 3 days, how many more men need to be engaged? Okay, இந்த கொஷனில் வந்து சிம்பிளாக இங்கே பாருங்கள். இட் இஸ் எஸ்டிமேட்டட் 6 men. அப்போ மென், சரியா, மென்னு போட்டுக்குவோம். டேஸ் எத்தனை நாள்னு பார்ப்போம். அப்போ மென் இன்டு டேஸ், மென் டேஸ், எம்டின்னு போகிறனே, மென் டேஸ், மென் இன்டு டேஸ், மென் டேஸ். தமிழில் வந்து மனிதர்கள் தர நாட்கள், மனித நாட்கள், என்ன மனித நாட்கள். பாருங்க, 6 men will take 8 days. 6 பேர் 8 நாள் எடுப்பாங்களாம். 6 பேர் 8 நாள் எடுப்பாங்களாம். ஸோ 6 × 8 48. இந்த 48ங்கிறது தான் இந்த ஒர்க்கோட கெப்பாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the 48 means the total work capacity. it never change. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 48ங்கிறது ஒரு நாளும் சேஞ்ச் ஆகாது. இந்த ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகாது. எப்படி? மென் மாறலாம். அதாவது என்னது, மென்ட அமௌண்ட்டை கூட்டலாம் குறைக்கலாம். ஆக்களை தேவைண்டா கூட்டலாம், தேவையில்லாட்டி ஆக்களை குறைச்சும் வேலை செய்யலாம். அதே மாதிரி நாளை கூட்டலாம் குறைக்கலாம். அதாவது நமக்கு இந்த 8 நாளைக்கு செய்கிற வேலையை நம்ம 6 நாளைக்கு முடிக்கலாம், 4 நாளைக்கும் இந்த வேலை முடிக்கலாம். சரிதானே? இல்லை கொஞ்சம் 10 நாளைக்கும் செய்யலாம், விளங்கிட்டா, 12 நாளைக்கும் செய்யலாம். ஸோ மென் டேஸ், இதில் மென்னையும் கூட்டலாம் குறைக்கலாம். we can add or less the men or days, but we can't do anything with this men days. இந்த மென் டேஸில் எந்த வேலையும் செய்யலாம். இந்த ஒர்க்கிற கெப்பாசிட்டி இவ்வளவு தான். இந்த பேசிக் நாலேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்குறாங்க பாருங்க, if it is required to complete this task in 3 days. எப்படி? இந்த வேலையை 8 நாளைக்கு முடிக்கிற வேலை 3 நாளைக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணுமா? சரியா? how many more men need to be engaged? கேள்வி வந்து என்னென்னு சொன்னால் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. how many more men, அதாவது more menன்னா இருக்கிற ஆக்களை விட, இருக்கிற மென்னை விட இன்னும் எவ்வளவு பேர் தேவைங்கிற இந்த கேள்வி. அப்போ இதில் நாம் ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் ஒன்று எடுக்கிறோம். எப்படின்னு சொன்னால், இந்த கேள்வி வந்து 2 டைப்பில் கேட்பாங்க. ஒன்று 3 நாளைக்கு முடிக்கணும்ண்டா, if it should to complete within 3 days. நல்லா பார்த்துக்கோங்க, எத்தனை பேர் தேவைன்னு கேட்பாங்க. டிரெக்டாகவும் கேட்கலுமே, 3 நாளைக்கு முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவை இந்த வேலை செய்கிறதுக்குன்னு கேட்கலும். அப்படி இல்லாட்டி இருக்கிறவங்கள, இந்த 6 people ஆல்ரெடி இருக்காங்க தானே, 6 பேர் ஆல்ரெடி ஒர்க்குக்காக வந்திருக்காங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் 6 பேர் அப்போ வந்து இவர்கிட்ட வந்தாக்கள்கிட்ட கேட்க, அப்போ நீங்கள் 6 பேர் இருக்கிறீங்களே, 6 பேர் இருந்தால் எத்தனை நாளைக்கு இந்த வேலை முடியும்னு கேட்டால், ஒரு 8 நாள் எடுக்கும் சார்ன்னு சொன்னால், எனக்கு 8 நாளைக்கெல்லாம் முடிக்க தேவை இல்லை, எனக்கு கடும் அவசரம், எனக்கு வேலை வந்து குயிக்காக முடியணும், எனக்கு ஒரு 3 நாளைக்கு இந்த வேலை முடிக்கணுமெண்டா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, 6 பேருக்கு 8 நாள் எடுக்குதுன்னு. அப்போ 3 பேருக்குண்டா, அப்போ ஒரு கால்குலேட் ஒன்று பண்ணுவோமே. எப்படி? இந்த 48ங்கிறது 48ங்கிறது ஒரு நாளும் சேஞ்ச் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 48 சேஞ்ச் ஆகாது. அப்போ 8 வந்து 3 ஆகக்கோல ஷுவரா. அப்போ 6 வந்து எப்படி போகுமெண்டா 16 மாறும். ஏன்? 16 × 3 தான் 48, 16 × 3 தான் 48. அப்போ கவனமாக பார்த்துக்கோங்க, 3 நாளைக்குள்ளே இந்த வேலை முடிக்கணுமெண்டா டெஃபினெட்லி நமக்கு 16 people வேணும். இப்போ கொஷன் எத்தனை பேர் தேவைங்கிறது இல்லை, எத்தனை பேர் கூட தேவை. ஆல்ரெடி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி இங்கே 6 people இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 3 நாளைக்கு முடிக்கணுமெண்டா 16 people வந்து தேவை. therefore 16 minus 6
10 more men needed. சரியா? 10 more men needed. இதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். அப்போ இந்த கொஷனை நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. இப்படி தான் இந்த கொஷனுக்கு ஆன்சரை எஸ்யூம் பண்ணி எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுகிற, சின்ன ஒரு கேப் தந்திக்காங்களே 2 மார்க்ஸ் கொஷனு, இதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய சார்ட் போடணுமான்னு கேட்டால் இது உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தந்த சார்ட். சரிதானே? இந்த கொஷின் எப்பயுமே எம்சிக்யூவில் தான் வார. சரிதானே? எப்போவாவது இந்த அதுவும் பார்ட் 1ல் இந்த ஃப்ரெக்ஷன் கொஷனுக்கு தான் முதலாவது கேள்வி. அதில் கடைசியாக கொஞ்சம் தேவைண்டா ஒரு 2-3 மார்க்ஸ் தேவைண்டா சொருகி வைப்பாங்க, அவ்வளோ தான். வேறு அவ்வளோ பெரிய சாலட்ரில் இந்த கொஷனுக்கு இதை விளங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு இதை எப்படி எழுதுறேன்னு சொல்லுன்னு பாருங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறேன்டா சிம்பிளாக பாருங்களேன். 6 into 8 = 48. ஸோ அதுக்கு பிறகு 48 divided by 3 = 16. சரியா? 16 men என்று போடுற 16 men. அது பிறகு 16 minus 6 = 10 men needed என்று போட்டால் சரி. இதில் நீங்கள் இது மட்டும் எழுதிட்டு 10 men needed என்று கடைசி இந்த ஆன்சர் இவ்வளவு நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. இல்லை நீங்கள் 10 என்று போட்டாலும் 10 men என்று போட்டாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்சர் தான் நீங்கள் முக்கியம். இங்கே முக்கியம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட ஆன்சர். உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டுண்டா உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து அதுக்காக எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டெப்பில் இன்னொன்று எழுதி காட்டிக்கிறீங்களே அதுக்கு ஒரு மார்க்ஸும் ஆன்சருக்கு ஒரு மார்க்ஸும் உங்களுக்கு 2 மார்க்ஸை ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆன்சர் ரோங்கண்டா நீங்கள் அதுக்கு மேலே என்ன செஞ்சுருந்தாலும் இப்போ அழகாக செஞ்சுட்டு வந்துட்டு இவ்வளவும் நீங்கள் 9 போட்டிங்கண்டா உங்களுக்கு டோட்டலாக ரோங். எம்சிக்கு மாதிரி யோசிங்க. என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் கடைசியாக 3வது ஆன்சருக்கு 4வது எம்சிக்கு மார்க் பண்ணினா உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்களோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆன்சர் ரோங்கண்டா அது பிறகு எதுவுமே இல்லை. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான ஆன்சரை போட்டுட்டு ஸ்டெப்ஸுக்கு வந்து மேலே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று எழுதி காட்டினா சரி. கிளியரா? ரைட், ஓகே. நான் உங்களுக்கு வேறொரு கொஷின் செய்யக்கோல இது மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி மார்க்கிங் ஸ்கீமில் இதில் ஆன்சர் போட்டிக்காங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வருஷம் பேப்பர் செய்யக்கோல. சரிதானே? என்னென்னா நமக்கு இன்னும் இதுக்கு மார்க்கிங் ஸ்கீம் வரல. ஓகே, அடுத்த கொஷினை பாருங்க. செகண்ட் கொஷின், find the magnitude of BAE. Find the magnitude of BAE based on the information given in the figure. BAE கண்டுபிடிக்கணும். சில கொஷனில் இதில் எக்ஸ் என்று தருவாங்க, என்னது find the value of x என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ BAE கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. BAE நிறைய பேருக்கு இந்த BAE கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். BAE இந்த V மாதிரி ஷேப் வருது பாருங்க. BAE இந்த V என்று எழுதினா இந்த விக்கு இதுக்குள்ளே வரதானே எங்கள் எப்படி பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி AE பாருங்க. BAE அதில் இந்த இப்படி வி ஷேப் பண்ணி வருது தானே, அதில் இதுக்குள்ளே வர்றது தானே எங்கள். இன்னும் லேசாக செல்ல போனால் நடுவில் செல்லப்படுறது தானே எங்கள். மிடில் செல்லுவாங்க BAE. அப்போ 3லையும் எது இருக்கு BAE என்று செல்லக்கொள்ள ஏதான நடுவில் இருக்குது. ஸோ ஏதானே ஏ கிட்ட தான் இந்த எங்கள் வரப்போகுது, ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ஸோ BAEங்கிறது இந்த எங்கள், BAEங்கிறது இந்த எங்கள். இப்போ ரைட், இப்போ கொஷன் வந்து BAE கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஈஸிக்காக எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொள்வேன். இந்த கொஷனில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து பெரலல் லைன்ஸ் சந்திக்கிறாங்க. இந்த பெரலல் லைன்ஸ் சந்திக்காங்க. பெரலல் லைன்ஸ் தரக்கோல கரஸ்பாண்டிங் ஏங்கிள்ஸ் வரலாம். அதாவது வந்து எஃப் ஷேப்பில் என்ன கரஸ்பாண்டிங் ஏங்கிள்ஸ் வரலாம். ஒத்த கோணம் இல்லாட்டி ஆல்டர்னேட் ஏங்கிள் வரலாம் ஜெட்டில். சரியான ஒன்று விட்ட கோணம். அப்படி இல்லாட்டி எலைட் ஏங்கிள் வரலாம், நேர் கோணம் என்ன. அப்போ கரஸ்பாண்டிங், ஆல்டர்னேட், எலைட், இப்படி 3 டைப்பான கொஷின்ஸ் கிரேட் 9ல் கிரேட் 8 எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. டக்குன்னு அந்த புக்கை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். சரி தானே? ரைட். இப்போ இங்கே இதில் என்ன ஏங்கிள்ஸ் வந்து ரிலேட் ஆகிக்குதுன்னு பார்ப்போமா? இதில் வந்து என்னென்ன ஏங்கிள்ஸ் வந்து ரிலேட் ஆகிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ BAE கண்டுபிடிக்கணும். BAE கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இதில் பாருங்க, இது பாருங்க, இந்த ஏங்கிளை பாருங்க, இந்த செட்டை பாருங்க. இப்படி இந்த ஏங்கிளை பாருங்க. இந்த இதில் நிறைய தானே, இதில் இது வந்து இதுவும் பெரலல்னு சொன்னால் ஷுவராக இதில் ஒரு ஆல்டர்னேட் ஏங்கிள் வருது. ஜெட் ஷேப்பில் வருது பாருங்க. இப்படி ஜெட் ஷேப்பில் வரக்கோல இது 40 என்ன ஷுவராக இதுவும் 40.
இது 40 என்றா இதுவும் 40. இதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம். சரியா? அப்போ இங்கே இது 40 என்ற ஷுவரா, இதுவும் 40. இது 40 என்ற இதுவும் ஷுவராக 40க்கு வரும். இதுவும் 40. கிளியரா? இப்போ இன்னொரு அடுத்த விஷயம். இப்போ முதலாவது இதில் எடுக்க வேண்டிய கால்குலேஷன் என்ன? இது 40ன்னு சொன்னால் ஏபிஇயும் வந்து 40. சரியோ? ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுக்குள்ள முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஏபிஇ ஆங்கிள் ஏபிஇ ஈக்குவல் 40 டிகிரி என்று போட்டு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது பிஏஇ. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஏங்கிள் 40 இருக்கு, இந்த ஏங்கிள் 70 இருக்குது. பாருங்கள், இந்த ஏங்கிள் இந்த 70 வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியால் வந்துட்டு. அப்படின்னு என்ன மீனிங்னு சொன்னால் இந்த 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 இருக்குதானே இந்த 40ங்கிற ஏங்கிளும் இந்த ஏங்கிளும், சரி நம்ம எக்ஸ்டன் எடுத்தோமே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த எக்ஸ்டீரியரான ஏங்கிள். அதாவது 2 interior angles, sum of the 2 interior angles is equal to the exterior angle of the other side. இந்த ரெண்டு ஏங்கிளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஏங்கிள் என்ன, இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத இந்த வைங்கிறவர் எடுப்போமே, இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத இந்த வை இருக்குது தானே மூணாவது தேர்ட் ஆங்கிள். இந்த தேர்ட் ஆங்கிளுக்கு எக்ஸ்டீரியராக வெளியால் இருக்கிற இந்த ஏங்கிளுக்கு தானே. இந்த தியரி நிறைய பேர் வந்து சரியாக விளங்கி கொள்ளல. இந்த தியரி கட்டாயம் தேவை. இந்த தியரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் இல்லை. இந்த தியரியை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, இந்த தியரியை யூஸ் பண்ணுங்க கொஷனில். இப்படி யூஸ் பண்ணக்குள்ள நிறைய கொஷின் வந்து குயிக்காக செய்யலாம். அப்படி இல்லாமல் சுற்றி வளைச்சி சார் இது 70 என்றா 180 இந்த மைனஸ் பண்ணால் இது 110 தானே சார், இது 110ன்னு சொல்லக்குள்ள இது 40 தானே சார். அப்போ 110 40 எங்கக்குள்ள இது வந்து ஒரு ஏங்கில் கண்டுபிடிக்கலுமே சார். 180 மைனஸ் பண்ணினா எஸ் அதுக்கு சரிதான். ஆனால் இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் விளங்கி கொள்ளுங்க. இந்த இருக்குது இது 40, இது எக்ஸ்எண்டா இந்த மூணாவது ஏங்கிளுக்கு தானே, மூணாவது அதுக்கு வெளியால் இருக்கிற இந்த எக்ஸ்டீரியர் ஏங்கிள் 70 இருக்குது தானே. இந்த 70க்கு ஒரு சிம்பிளான தியரி என்ன தெரியுமா? இந்த 70 தியரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 70ங்கிறது இந்த 40 + x தான் இந்த 70. இவர் 40 இவர் எக்ஸ்ன்னு சும்மா நான் எடுப்போமே 40 எக்ஸும் சேர்ந்தா இந்த 70 வரும். இதான் அதில் இருக்கிற சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ ஷுவரா 40யோட எக்ஸ் சேர்ந்தா தான் 70. ஸோ எக்ஸ் டெஃபினெட்லி எக்ஸ் ஈக்குவல் 30 டிகிரி. இதை நீங்கள் பழையபடி சுற்றி எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ இது 40 எப்படி கண்டுபிடிச்சேன் எகெயின் நான் சொல்கிறேன். இது 40 என்றா இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிளுங்கிறதால இதுவும் 40. இது 40 என்றா இது 70 என்றா 40 + x வந்து 70. ஸோ எக்ஸ் வந்து 30. கிளியரா? இது முதலாவது விஷயம். இப்போ இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது? நான் முந்தி சொன்ன மாதிரி ஏபிஇ ஈக்குவல் 40 டிகிரி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிறகு எக்ஸ் + 40 ஈக்குவல் 70. therefore x is equal to 30 டிகிரி. இந்த 3 லைனும் போதும். இல்லை நீங்கள் இந்த லைனு போகிற இந்த லைனுக்கு வந்தாலும் ஓகே. 2 லைனில் எழுதினாலும் 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? இந்த 3 லைனும் எழுதினா போதும். ஓகேவா? இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. கிளியர் தானே? ரைட். அடுத்தது கொஷன் நம்பர் 3க்கு வாங்க. இது சிம்பிளான ஃப்ராக்ஷனில் இருக்கிற கொஷின். இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற கொஷனில் இருக்கிற விஷயத்தை பாருங்க. இது 3x, இது 6x, இது 12x. நமக்கு சிம்பிளாக இது 3 வந்து 12 ஆக்குறதே நமக்கு ஈஸி. என்ன இந்த இதையும் 12 ஆக்கணும் வேண்டா × 2, இதை 12 ஆக்கணும் வேண்டா × 4. அப்படி தானே? அப்போ இங்கே கீழே × 2 வேண்டால் மேலே × 2. அப்போ இது வந்து 10 ஆகும். இது கீழே × 4 வேண்டாம் 3 × 4 12. அப்போ மேலே எடுத்த வேண்டாம் மேலேயும் × 4. அப்போ இது வந்து 8 ஆகும். என்ன 8 ஆகும். அப்போ 8 10 7 ஆயிரும். என்ன கொஞ்சம் ஃபாஸ்டஸ் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் செகண்ட் டைம் கொஞ்சம் பேக்வேர்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட். இது 8, இது 10, இது 7. 8 + 10 என்ன 18. 18ல் 7 போனால் வந்து எவ்வளோ 11. அப்போ மேலே வந்து 11, கீழே என்ன வரும் 12 12x 12x. என்ன 12 12x 12x. ஏன் 3x 6x 12x. இது 3 காமனாக நாம் எடுக்கிறது 12x. ஸோ 12x சரிதானே? அப்பான் 12xக்கு மேலே என்ன வரும்? அப்பான் 11. கிளியர் தானே? எப்படி 11 வந்து 3ஐயும் வந்து 12க்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணினேன். கிளியரா? ரைட். அடுத்த கொஷின் வாங்க. ரைட். இந்த கொஷனில் என்ன கேட்காங்கண்டா, ஃப்ரம் த ஷேப்ஸ் given below select and underline the one that cannot be the shape of a face of the right prism with a triangular cross section area. Right prism முக்கோண அரியம் என்ன முக்கோண செவ்வரியம்.
செவ்வரியம். முக்கோண செவ்வரியம் எப்படி இருக்குமெண்டா முன்னுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும், அதுக்கு பின்னுக்கு வந்து சரிதானே இப்படியான ஒரு ஷேப்பில் அது இருக்கும், அது பின்னுக்கு வந்து இப்படி இருக்கும். சரியா, ட்ரையாங்குலர் ஃபேஸ். சரிதானே. இதில் நீங்கள் இதில் க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவை எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணிங்கண்டா, இதில் க்ராஸ் செக்ஷனல் ஏரியாவை எடுத்து நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கண்டா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வந்து வரும். ட்ரையாங்குலர் ஷேப் தான் வந்து க்ராஸ் செக்ஷனல் ஏரியா. இதில் ஒரு ட்ரையாங்குலும் இவ்விடத்தை உண்டு, சரியா, கீழே உண்டு, மற்ற சைடில் உண்டு, கீழே உண்டு, கிட்டத்தட்ட மூணு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கும். இதுக்கு ரைட் ப்ரிசம் இருக்குது தானே. ரைட் ப்ரிசம்னு சொல்கிறது வந்து செவ்வரியம் எடுத்தீங்கன்னா ரைட் ப்ரிசம் வந்து முன்னுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், பின்னுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், சரியா, அதோட ரெண்டு சைட்லேயும் கீழையும் ரெண்டு சைட்லேயும் கீழையும் சேர்த்து 3 ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 ட்ரையாங்குலர் ஃபேஸ் 3 ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கும். சரியா. ஸோ இது வராது. இதில் வந்து ட்ரையாங்கிள் தரலை, ரெக்டாங்கிள் மட்டும் தான் தந்திருக்காங்க என்ன. ஸோ யார் வர மாட்டா, ரொம்பஸும் இல்லை, ஸ்கொயரும் வராது. அதில் ரெக்டாங்கிள் வரும். எஸ், இது வரும். ஸோ கேனாட் பி எனக்கு இந்த ஷேப்னு கேட்குறாங்களே, வர முடியாதது. ரொம்பஸும் ஸ்கொயரும் வந்து வேறு சான்சஸ் இல்லை. ஸோ ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளுக்கு தான் சான்ஸ். 2 ட்ரையாங்குலர் ஃபேஸும் 3 ரெக்டாங்குலர் ஃபேஸும். இதுவும் ஐ திங்க் பாஸ்ட் பேப்பர்ஸில் வந்த ஒரு கொஷின் தான். இந்த கொஷனும் நான் ஆல்ரெடி இது வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு கொஷின், சரியா. இந்த பிக்சர் தந்தும் கேட்டிக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியாக பேப்பர் செய்யக்கூட பார்ப்போம். சரியா. அடுத்தது இந்த கொஷினை பாருங்கள். கொஷின் நம்பர் 5. Based on the information in the given pie chart, if the number of students who study drama and theatre is 30, drama and theatre செய்கிறவங்க வந்து 30 பேராம். How many students study dancing? dancing எத்தனை பேர் செய்கிறாங்க? இதில் 2 வேலை செய்யணும். முதலாவது டான்ஸிங்குக்குரிய ஏங்கிளை கண்டுபிடிக்கணும். ஆர்ட்டுக்கு வந்து 180, அப்படி தானே. ஆர்ட்டுக்கு 180 ப்ளஸ் ட்ராமா அண்ட் டான்ஸிங் இது தியேட்டருக்கு வந்து 20 ப்ளஸ் மியூசிக்கு எத்தனை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷனில் அடிக்கடி வர்றது உண்டு இந்த ரைட் ஆங்கிள் ஷேப். நல்லா பாருங்க, மியூசிக்கில் வந்து ரைட் ஆங்கிள் ஷேப் இருக்குது. அப்போ டெஃபினெட்லி அது வந்து 90. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இது 3 ஏங்கிளையும் கூட்டக்கோல பாருங்க. 180 + 20 எங்களோ 200, 200 + 90 290. 290க்கு தான். இந்த 290 வந்து 360லேருந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் வந்து ஒரு சர்க்கிளுங்க போல் 360. அப்போ 360லேருந்து 290 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ டெஃபினெட்லி 70 டிகிரி என்று வரும். அப்படி தானே. 290 ஸோ 70 டிகிரி. அப்போ எத்தனை டிகிரி? 70 டிகிரி. எது 70 டிகிரி? டான்ஸிங். அப்போ டான்ஸிங் வந்து 70 டிகிரி. அப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இப்படி என்ன சொன்னால் 360 minus 290 ஈக்குவல் 70 டிகிரி. இதான் என்னத்துக்கு? டான்ஸிங். டான்ஸிங் வந்து 70 டிகிரி. கிளியரா? இப்போ அடுத்தது கேள்வி வந்து டான்ஸிங் எத்தனை டிகிரி என்று இல்லை. ட்ராமா அண்ட் தியேட்டர் 20 பேருண்டா 30 பீப்புள்னு சொன்னால், இஃப் ட்ராமா ஹூ ஸ்டடி ட்ராமா அண்ட் தியேட்டர் இஸ் 30, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி டான்ஸிங்? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி டான்ஸிங். எப்படி பார்க்கலாம்? நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்படி இதை நான் சொல்கிறேன், எப்படி எழுதுறேன் ரெண்டையும் கவனமாக பார்த்துக்கோங்க. 30 பேர். எப்படி? 30 பேர். சரியா? 30 பேர் என்ன செய்கிறாங்க? 30 பேர் வந்து இந்த ட்ராமா அண்ட் தியேட்டர் எடுக்கிறாங்க. அதில் டிகிரி என்ன? அதில் டிகிரி வந்து 20. அப்போ நான் எப்படி எழுத போகிறேன்டா, நல்லா பார்த்துக்குவோம். 20 டிகிரிக்கு தானே 20 டிகிரிக்கு 30 பேர். 20 டிகிரிக்கு 30 பேருண்டா இன்ட்டு 70 டிகிரிக்கு எத்தனை பேர்? எப்படி? 20 டிகிரிக்கு 30 பேர். பாருங்கள், நான் கீழே டிகிரியை போட்டு மேலே 30 போட்டு இருக்கிறேன். இன்ட்டு 70. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எழுதக்கோல டிகிரியும் க்ராஸில் கட் பண்ணுற மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இப்படி வரணும். 20 70. இங்கே பாருங்கள், டிகிரியும் இப்படி வரணும். இப்படி வரணும். இப்படி வார மாதிரி போடுங்க. இப்படி கீழே இருந்து எழுதுறது லேசி. நான் சரியாக சில நல்லா பார்த்துக்கோங்க. 20 டிகிரி வந்து 30 பீப்புள்ண்டா இன்ட்டு 70 எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா சரி. அப்போ எவ்வளோ வரப்போது? 30 × 70. இப்போ இந்த 0 எல்லாம் கட் பண்ணி பார்த்தாலும் சரியா
30 into 7 வந்து 210. 30 into 7 வந்து 210 divided by 2. அப்போ 105 ஸ்டூடெண்ட்ஸ், 105 ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அப்போ நீங்கள் இதை எழுதி 70 என்று காட்டிட்டு அது போகிற இதை செஞ்சு காட்டினாலும் ஓகே, 105 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இந்த கொஷின் விளங்காட்டி நான் இன்னொரு தடவை விளங்கப்படுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இது பேக்வேர்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் கிளியராக விளங்கும். ஓகேவா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 5 கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிளியர் தானே?